மிகச்சிறந்த சித்தராகத் தோன்றியவர் ஈசான்ய ஞான தேசிகர். தோன்றில் புகழோடு தோன்றுக அப்படிம்பார் திருவள்ளுவர். இன்னும் பிறக்கிற போதையா புகழோடு பிறக்க முடியும்? அப்படி அர்த்தம் இல்லை. சான்றோர்கள் சபையில் தோன்றும் பொழுது நீ புகழ் மிக்கவனாக தோன்ற வேண்டும், அதுதான் அதுக்கு அர்த்தம். இவர் சில பேர் கருவிலே திருவுடையவர்கள். சாமு சித்தர்னு பேர். ராமலிங்க சுவாமிக்கு ஓதாமலே எல்லாம் தெரியுமா, நமக்கு ஓதினா கூட தெரிய மாட்டேங்குது. ஓதாது உணர்ந்தவர்கள். அந்த வரிசையில் வாழ்ந்தவர் ஈசான்ய ஞான தேசிகர். திருநீலகண்ட தேசிகருடைய பிள்ளை, தவமிருந்து பெற்ற பிள்ளை, முருகப்பெருமான் அருளால் பிறந்த பிள்ளை கந்தப்ப தேசிகர்னு பெயர் வைத்தார்கள். பள்ளிக்கூடத்தில் கொண்டே சேர்த்தாச்சு. ஆசிரியர் சொல்றதுக்கு முன்னாலே இவர் சொல்லுவார். அறம் செய்ய விரும்புன்னா இவர் ஆறுவது சினம்னு இவர் தொடர்ந்து சொல்லுவார். அந்த காலத்தில் அப்படி நல்ல பாட்டுக்களைத்தான் சொல்லி கொடுத்தார்கள். இவர் வாத்தியாருக்கு மேலே இருக்கார். வாத்தியார் பார்த்தார், இந்த பிள்ளைக்கு நம்ம பாடம் சொல்லி கொடுக்க முடியாது, இது சிறிய பெருந்தகை. அப்பப்போ போவார், நிஷ்டையில் உட்கார்ந்துருவார், தியானத்தில் இருப்பார், மௌனமாக இருப்பார். 3 நாள் யாருக்கு எதுவும் தெரியாதபடி உட்கார்ந்துருப்பார். இதெல்லாம் எத்தனை வயசுலங்கிறீங்க? 7 வயசில். எப்போவுமே தொடர்ச்சியிலேயே தெரியும், தொடக்கத்திலே தெரியும். விளையும் பயிர் முளையிலே தெரியும். 7 வயசில் தியானத்தில் உட்கார்ந்துருக்கிற பிள்ளை. அவங்க அப்பா பார்த்தார், ஏன்பா 7 வயசில் தியானம் பண்ணுறியே, உனக்கு என்ன வேணும்? அவங்க அப்பாவும் சிறப்பான தேசிகர், மறக்கப்படாது. எனக்கு சிவபூஜை எடுத்து கொடுக்கணும். இன்னும் 7 வயசுலையா? ஆமாம், பார்வதி 7 வயசில் சிவபூஜை எடுத்துக்கிட்டா, நானும் அது மாதிரி 7 வயசில் சிவபூஜை எடுத்துக்கணும். என்னப்பா கேட்குற, உன்னால் பண்ண முடியுமா? முடியும். சிவபெருமான் எனக்குள்ளே இருக்கிறார், தேடி கண்டு கொண்டேன். திருமாலோடு நான்முகனும் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். சிவபூஜை எடுத்து கொடு. 7 வயசு பிள்ளை, அப்பா சிவபூஜை எடுத்து கொடுத்தார். கந்தப்பனுங்கிற பிள்ளை கந்தப்ப தேசிகர் என்று மரியாதையோடு அழைக்கப்பட்டது. 16 வயசு வரைக்கும் சிவபூஜை. 16 வயசு நம்ம ஊரில் ஒரு பழக்கம். இந்த 16 வயசு 17 வயசானா கல்யாணம் பண்ணிவிடணும். ஏன் தெரியுமில்ல? அந்த பையன் அதுக்கு மேலே நிம்மதியாக இருக்கப்படாது. யாம் பெற்ற துன்பம் பெருக இவ்வையகம். ஒருத்தன் கேட்டான் கல்யாணம்னா என்னன்னு. வெளியிலே இருக்கிறவனெல்லாம் எப்படா உள்ளே வரலான்னு நினைக்கிறான், உள்ளே இருக்கவனெல்லாம் எப்படா வெளியில் போவோம்னு நினைக்கிறான். இதுக்கு பேர் தான் கல்யாணம்னா. இவருக்கு ஏற்பாடு, கல்யாண ஏற்பாடுகள். அப்பாட்ட போனார், அப்பா எனக்கு கடவுள் சிவபெருமான் தான் மணமகன், நான் தான் மணமகள். திருவாசகம் சன்மார்க்கம்னு இதுக்கு பேர். ஆண்டவனை 4 விதமாக பார்க்கலாம். ஒன்று அவர் அப்பா, நான் பிள்ளை. அப்படித்தான் ஞானசம்பந்தர் பார்த்தார். அதுக்கு சத்புத்திர மார்க்கம்னு பேர். 2 அப்பா சிவபெருமான்னு நினச்சது 1. 2வது சிவபெருமான் தலைவர், நான் வேலைக்காரன், நான் தொண்டன். இதுக்கு தாச மார்க்கம்னு பேர். இதான் திருநாவுக்கரசு பார்த்த பார்வை. 3 சிவபெருமான் தோழன், நானும் தோழன், நண்பர்கள். இதுக்கு சகமார்க்கம்னு பேர். இதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பார்த்த பார்வை. சிவபெருமான் காதலன், நான் காதலி, அவனை காதலிக்கிறேன், அவனை தவிர எனக்கு யாரும் மணவாளன் அல்ல. இதுக்கு பேர் சன்மார்க்கம்னு பேர். இப்படி வாழ்ந்தவர் மாணிக்க வாசகப் பெருமான். இவர் சொல்லிவிட்டார், சிவபெருமான் காதலன், நான் காதலி. முன்னம் அவனுடைய நாமங்கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணங்கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள், தன் நாமங்கெட்டாள். உன் பேர் என்னன்னு சொன்னா இவ பேரை சொல்ல மாட்டேன்னு திருவாரூர் தியாகராஜன் அவன் பேரை சொல்றான். தன்னை மறந்தாள், தன் நாமங்கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. இதுதான் காதலி நிலை. இதுக்கு சன்மார்க்கம்னு பேர். இது அப்பர் சுவாமிகள் தேவாரம். நம்ம கந்தப்ப தேசிகர் தான் காதலியாக மாறி சிவபெருமானை காதலனாக்கி, எனக்கு உலக கல்யாணம் வேண்டாம், இறையியல் கல்யாணம் முடிந்து விட்டது. வள்ளற் பெருமான் அதே மாதிரி பாடுவார்.
சிவபெருமானே, நீ காதலன், நான் காதலி, கதவை சாத்தி விட்டியே, தொற மணிக்கதவன் திறவாயோ, மரப்பையலாம் தவிர்த்தே, மாற்றறியா பொன்னே, நீன் வடிவது காட்டாயோ, தனிக்கரியா காதல் மிக பெருகுகின்றது அரசே, தாங்க முடியாது இனி என் தனித்தலைமைப்பதியே. அது மாதிரி கந்தப்ப தேசிகர் கடவுளுக்கு ஆளானார். கடவுள் காதலன், கந்தப்ப தேசிகர் காதலி. உந்த நாட்டில் நம்ம வழக்கப்படி கல்யாணம் கிடையாது. புறப்பட்டார் தீர்த்த யாத்திரை, சந்நியாசி. எல்லாம் நம்ம சொந்த ஊர், யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையுங்கல்லாதவாறு. கந்தப்ப தேசிகர் ராயவேலூர்லேருந்து புறப்பட்டு 16 வயசில் பல ஊர்களை சுற்றி தில்லைக்கு வந்துட்டார். சிதம்பரம், சித்தம்பரம், அறிவுமயமான ஆகாசம். தில்லை சிதம்பரம் நகருக்கு தெற்கிலே ஆயிக்குளம்னு ஒரு குளம் இருக்கு. அதுக்கு வடக்கு பக்கத்திலே ஒரு மௌன சுவாமிகள். அவர் காலில் போய் விழுந்தார். சாமி, எனக்கு உபதேசம் பண்ணணும், குருநாதன் வேணும். தொட்டு காட்டாத வித்தை சுட்டி காட்டினாலும் வராது. தொட்டு காட்டாத வித்தை சுட்டி காட்டினாலும் வராது, சுட்டு போட்டாலும் வராது. எனக்கு தொட்டு காட்டுங்கள், எனக்கு உபதேசம் வழங்க வேண்டும். அந்த சுவாமி, மௌன சுவாமி, ஒன்றும் சொல்லலை. இவர் பார்த்தார், எல்லா ஆடைகளையும் எடுத்துவிட்டு வெறும் கோவணம் மட்டும், கௌபீனம். அவர் காலடியில் விழுந்து அவருக்கு தொண்டு செய்கிறார். ஒரு மார்கழி மாதம் ராத்திரி நேரம், பனி கொட்டுது. இவர் கட்டுன கோவணத்தோட சுவாமிகள் காலடியில் படுத்து கிடக்கிறார். எப்படி இருக்கும் குளு, அதுவும் சிதம்பரம், சுற்றிலும் வயல்கள், மார்கழி மாதம், விடிகால நேரம், பார்த்து குளிரில் நடுங்கிக்கிட்டு கிடக்கிறார். பார்த்தார் குருநாதர். தனக்கு யாரோ போர்த்திய ஒரு பெரிய கம்பளத்தை இவருக்கு கொண்டு அந்த அவர் போர்த்தினார். இந்த குளிரில் நடுங்கிற மாணவனை பார்த்து குருநாதர் போர்த்தினார். மறுநாள் காலையிலே எந்திரிச்சு பார்க்கிறார், குருநாதருடைய கம்பளம் இவர் மேலே கிடக்கு. எடுத்து கும்பிட்டார். குருநாதர் காட்சி கொடுத்தார். கவலைப்படாதே, உனக்கு உபதேசம் செய்கிறேன். அஞ்செழுத்து உபதேசம் அன்றைக்கு கிடைத்தது. வெளிநாடு போகிறதுக்கு பாஸ்போர்ட் வேணுமில்ல, இறைவன் திருவடியை அடைய வேண்டுமானால் இந்த உபதேசம் கிடைக்க வேண்டும். மாணிக்கவாசக சுவாமி சொல்லுவார், நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன் என சொன்னேன் இல்லை. குருநாதன் கொடுக்க சிவாய நம என்ற அஞ்செழுத்தை நான் உபதேசமாக பெற்று கொண்டேன். உபதேசம் கிடைச்சது. குருநாதன் காலில் விழுந்தார். நடராஜா, நீங்கள் தான் தில்லை நடராஜா, கற்பனை கடந்த ஜோதி. வழிபட்டார். பஞ்சரத்தன பாமாலை பாடினார். கந்தப்ப தேசிகர் அங்கே இருந்து யோக தண்டம், யோக பட்டை, ஜடை, திருவாரூர் போயிட்டார். ஞானிகள் ஒரே ஊரில் இருக்கிறது இல்லை. திருவாரூர் போனார். அங்கே ஒரு சாமியார். நம்ம முன்னால் அவரை பற்றி இந்த உரையில் சொல்லி இருக்கிறோம். அவருக்கு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள்னு பேர். திருவாரூர் மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள். அவர் காலமும் இவர் காலமும் கிட்டத்தட்ட ஒன்று. கொஞ்ச காலத்துக்கு 2 பேரும் திருவாரூரில் சேர்ந்து வாழ்ந்தவர்கள். அவர் பாதத்தில் போய் விழுந்தார். ஒரு பக்கம் மடப்புறம் தட்சிணாமூர்த்தி, ஒரு பக்கம் கந்தப்ப தேசிகர். 2 பேரும் திருவாரூரில் அருள்மழை பொழிந்தார்கள். அங்கேருந்து புறப்பட்டார். இந்த நாகப்பட்டினம் போகிற பாதை, புறவாச்சேரின்னு ஒரு ஊர். அது என்ன புறவாச்சேரி? இன்னைக்கு அப்படித்தான் சொல்கிறோம். அதுக்கு பேர் புறவாச்சேரி இல்லை, பொருள் வைத்த சேரி. பொருள் வைத்த சேரி, மெய்ப்பொருள் வைத்த சேரி. பொருளில் பொய்ப்பொருளும் உண்டு, மெய்ப்பொருளும் உண்டு. நம்ம சம்பாதிக்கிற பணம், காசு, வீடு, வாசல் இதெல்லாம் பொய்ப்பொருள். கடவுள் மட்டும் மெய்ப்பொருள். ஆனால் 2ஐயும் கடவுளே தருவார். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை திருவாசகத்துக்கு ஒட்டி பாடியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர் திருவாரூரை பற்றி நினைந்து பாடும் பொழுது அற்புதமாய் பாடுவார். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை. பொன் பொய்ப்பொருள், அவன் கொடுப்பது மெய்ப்பொருள். பொய்ப்பொருளையும் அவன்தான் கொடுக்கறான், மெய்ப்பொருளையும் அவன்தான் கொடுக்கறான். அது மாதிரி இதுக்கு பேரு பொருள் வைத்த சேரி. என்ன அர்த்தம்? பொய்ப்பொருள் வைத்த சேரி அல்ல, மெய்ப்பொருளாயிருக்கக்கூடிய இறைவனுடைய ஞானத்தை எல்லோருக்கும் தரக்கூடிய சேரி, பொருள் வைத்த சேரி. இன்னைக்கு புறவாச்சேரின்னு மாறிப்போச்சு. அங்கே போனார்.
உகந்தலிங்க ஞான தேசிகர். தேசிகர்னா குருநாதன், மறக்காதீங்க. உகந்தலிங்க ஞான தேசிகர் அப்படின்னு ஒரு பெரியவர். நம்ம நாட்டில் எங்கே பார்த்தாலும் சித்தர்கள், எங்கே பார்த்தாலும் ஞானிகள், எல்லோரும் உண்மையான சித்தர்கள், உண்மையான ஞானிகள். அதான் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு வித்தியாசம். விவேகானந்த சுவாமி அமெரிக்காவில் போய் பேசுகிற பொழுது அழகா சொன்னார். வணிகத்துக்கு வேண்டுமானால் இங்கிலாந்து தலைமை தாங்கலாம், காதலுக்கு வேண்டுமானால் பிரான்ஸ் தலைமை தாங்கலாம், இலக்கியத்துக்கு வேண்டுமானால் பிரெஞ்சு தலைமை தாங்கலாம், ஜெர்மனி தலைமை தாங்கலாம், இராணுவத்துக்கு வேண்டுமானால் அமெரிக்கா தலைமை தாங்கலாம், சட்டத்துக்கு வேண்டுமானால் லத்தீன் அந்த பகுதி அவர்கள் தலைமை தாங்கலாம். ஆனால் தெய்வத்துக்காக, தத்துவங்களுக்காக, பக்திக்காக உலக மக்களை வாழ்விக்கக்கூடிய ஒரு நாடு, தலைமை தாங்கக்கூடிய நாடு, அது ஒரே நாடு, அது எங்கள் இந்தியா. இந்தியா இந்தியா சுவாமி அப்ப சொன்ன வார்த்தை. பக்திக்கான நாடு, தெய்வத்துக்குரிய நாடு இந்த நாடு. அதனால எங்க பார்த்தாலும் ஞானிகள், முனிவர்கள். பொருள் வைத்த சேரியிலே உகந்தலிங்க ஞான தேசிகர்னு ஒருத்தர். அவர் காலில் போய் விழுந்தார், அவர் தரிசனம் கிடைச்சது. அங்கேருந்து ஒவ்வொரு ஊரா போறார். திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் வேட்டவலம்னு ஒரு ஊர். அந்த ஊர்க்காரங்களுக்கே இந்த செய்திகள்லாம் தெரியாது. நான் ஒரு தரம் சொன்ன பொழுது ஆச்சரியப்பட்டார்கள். நம்ம நாட்டில் ஞானிகளை பற்றி நிறைய செய்திகள், நம்ம அதெல்லாம் தெரியாமல் எதையோ பெருசாக நினச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம தாத்தா வைரத்தை கொண்டு போய் ஒரு பெரிய பெட்டகத்தில் வச்சு பூட்டி விட்டார். நம்ம சாவியை தொலைச்சி விட்டு தடுமாறிக்கிட்டு தெரிகிறோம். நம்ம தத்துவமெல்லாம் அந்த பெட்டகம், ஒன்றும் தெரியாத நாம் அறிவற்றவர்கள். எந்த ஊர் சொன்னேன்? வேட்டவலம். சாமி வேட்டவலத்துக்கு போயிட்டார். வேட்டவக்கலத்துக்கு பக்கத்தில் பாக்கத்து மலைன்னு ஒரு சின்ன மலை, மலையில் ஒரு குகை. சாமி குகையில் போய் நிம்மதியாக தியானத்தில் உட்கார்ந்துட்டார். வயசு என்ன இருக்கும்? என் கணக்குப்படி ஒரு 30-35 வயசு இருக்கும் உத்தேசமாக. அப்படியே தியானத்தில் உட்கார்ந்துட்டார். ஆமாம், தியானத்தில் உட்கார்ந்தா சாப்பாடு வேண்டாம். ஏன்? உள்ள சாப்பாடு கிடைக்கும். என்ன சார் உள்ள சாப்பாடு கிடைக்கும்? இந்த இடத்துக்கு பூர்வ மத்திய ஸ்தானத்துக்கு ஆக்ஞாஸ்தானம்னு பேர். குங்குமம் போட்டு அந்த இடத்துல தான் வைக்கணும். 2 பக்கத்துக்கு நடுவில் நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்றுற்று பார்க்க உணர்வுறும் மந்திரம். திருமூலர் திருமந்திரம். நம்ம உடம்புல முக்கியமான பகுதி எது? இந்த இடம். இந்த இடத்துக்கு என்ன பேரு? லலாட பிரதேசம். ஆக்ஞா சக்தி, ஆக்ஞை. அங்கே ஒரு பெரிய சக்கரமே இருக்கு. இந்த இடம்தான் முக்கியம். தூங்குற பொழுது எல்லாம் இங்கே வந்து சேரும். ஆக்ஞாஸ்தானம். மூலாதாரத்து அக்னி மேலே வந்தா இந்த ஆக்ஞாஸ்தானத்தில் படுற பொழுது இந்த மேல் பகுதிக்கு பூரா சந்திர மண்டலம்னு பேர். எந்த பகுதி? இந்த விபூதி பூசி குங்குமம் வைக்கிறமே கண்ணுக்கு மேற்பட்ட பகுதி, அதுக்கு சந்திர மண்டலம்னு பேர். அதுக்கு கீழே கொப்பூல் வரைக்கும் உள்ள பகுதிக்கு சூரிய மண்டலம்னு பேர். கொப்பூலுக்கு கீழ் உள்ள பகுதிக்கு அக்னி மண்டலம்னு பேர். சுருக்கமாக சொல்ல போனால் கொப்பூல் வரைக்கும் அக்னி மண்டலம், கொப்பூரில் இருந்து பூர்வ மத்தியஸ்தானம் வரைக்கும் சூரிய மண்டலம், பூர்வ மத்தியஸ்தானத்தில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் சந்திர மண்டலம். அங்கே அமுதம் சேர்ந்திருக்கிறது. இந்த மூலாதாரத்து அக்னி அந்த அமுதத்தில் பட்ட உடனே அமுதம் அப்படியே உருகி வழிஞ்சு மூலாதாரத்தில் பட 72,000 நாடிகளில் சென்று சேர அந்த ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது, அந்த உடம்புக்கு அழிவு கிடையாது. ஆன்மாவுக்கு எப்பவும் அழிவு கிடையாது. இப்போ ஆன்மாவோடு கூடிய இந்த உடம்புக்கு எப்பவும் அழிவு கிடையாது. இதான் திருமூலர் திருமந்திரம். இதுதான் அமுதம். கோயிலில் போய் பிரசாதம் வாங்குறமே, கோயிலுங்கிறது உள்ளுக்கு உள்ளதான். தீப தரிசனம் எங்கே கிடைக்கும்? இங்கே கிடைக்கும். பிரசாதம் என்ன? இந்த அமுதம். இந்த அமுதத்தை உண்டவர்களுக்கு எப்பவும் சாவு கிடையாது. இருந்தேனி காயத்தே எண்ணிலி கோடி. திருமூலர் திருமந்திரம். நம்ம சாமி என்ன பண்ணார்? கந்தப்ப தேசிகர் தியானத்தில் உட்கார அற்புதமான அமுத தாரைகள் எற்புத்துளை தோறும் ஏறின. எலும்புக்குள்ளையெல்லாம் பாஞ்சுது. அந்த அமுதத்தை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பேசாமல் இருப்பார். ஒரு சித்தர் பாடுவார், மாங்காய்ப்பால் உண்டு மலை மேல் இருப்போர்க்கு தேங்காய்ப்பால் ஏதுக்கடி குதம்பாய்
தேங்காய்ப்பால் ஏதுக்கடி. நம்ம கொடுக்கிற பால் தேங்காய்ப்பால், இங்கே கிடைக்கிற பால் மாங்காய்ப்பால். அவருக்கு குதம்ப சித்தர்னு பேர். நம்ம பின்னாலே அவரை பற்றியும் சிந்திக்க இருக்கிறோம். அது மாதிரி இவர் தியானத்தில் இருந்தாரா. கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த ஊரில் முத்துசாமி அப்படின்னு ஒரு புண்ணியவான். அந்த காலத்தில் ஜாதி பேரெல்லாம் அடையாளத்துக்கு சொல்லப்பட்டன. எல்லாரையும் ஜாதி பேர் சொல்கிற பழக்கம்தான் அப்போ உண்டு. ஏஎல் முதலியார்னா லட்சுமணசாமி முதலியார், அப்படியெல்லாம் பழக்கம். இவருக்கு பேர் முத்துசாமி உடையார். இவர் வந்தார், சாமியை பார்த்து விட்டார். யாரோ தியானத்தில் இருக்காரு. ஐயோ, இவருக்கு பசிக்குமே. எப்போ அடுத்தவனுக்கு பசிக்குமேன்னு நினைக்கிறியோ அப்பொழுது நீ மிக உயர்ந்தவனாகிறாய். அடுத்தவனுக்கு பசிக்கும்னு நினைச்சோம்னா நம்ம சாப்பாடு கொடுப்போமா மாட்டோமா? நம்ம பட்டினி இருந்தாத்தான் இந்த பட்டினி எப்படின்னு நமக்கு தெரியும். அதனால தான் விரதமெல்லாம் வந்துச்சு, அதனால தான் நோன்பெல்லாம் வந்துச்சு. நீ இரு, உனக்கு பட்டினி தெரியும், பசி கொடுமை தெரியும். மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசிவந்திட பறந்து போம். தியானத்தில் இருக்கவனுக்கு பசிக்குமே. உண்மையில் அவருக்கு பசிக்காது. இந்த உடையார் நினைச்சார், ஐயோ பசிக்குமே, இந்த சாமியாருக்கு பசிக்குமே, இப்படி பட்டினியாக கிடக்கிறாரே. வீட்டுக்கு போனார், மனைவியை பார்த்தார். அம்மா, ஒரு சாமியார் இருக்கார், என்னமாவது கொடுக்கலாமா? அவளுக்கு நல்ல நேரம் பெரிய டம்ளர் நிறைய பால் கொண்டாந்து கொடுத்தான். ஒன்று நினப்பில் வச்சுங்க, ஞானிகளுக்கு எல்லாரும் சோறு போட முடியாது. உங்களுக்கு தலையெழுத்து இருந்தால் தான் ஞானிகளுக்கு சாப்பாடு போடுவீர்கள். ரெண்டாவது, ஞானிகள் எல்லாரும் கொடுத்ததை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உனக்கு தகுதி இருந்தாத்தான் நீ கொடுப்பதை அந்த ஞானி ஏற்றுக்கொண்டு சாப்பிடுவார். ரெண்டையும் மறந்துடப்படாது. இந்த ரெண்டு பேரும் புண்ணியவான்கள். முத்துசாமி உடையார், வீட்டுக்கார அம்மா. அந்த அம்மா பேரு தெரியலை, வேறு தெரியாது, பழம்தான் தெரியும். பழம் உடையார், வேறு அந்த அம்மா. ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க. இவ்வளவு பெரிய டம்ளரில் பால் கொண்டு போய் சாமி வாய்கிட்ட வச்சாரா. சாமி ஆன்னு வாயை திறந்தார். ஆகா, நமக்கு பெரிய பாக்கியம், சாமி வாயை திறந்துட்டார். பாலை பூரா வாயில் ஊற்றிட்டாங்க. சாமி குடிச்சிட்டார். தியானம் அப்படியே சந்தோஷம் உடையாருக்கு. ஆகா, நம்ம கொடுத்த பாலை குடிச்சு விட்டார். போதும், என் பிறவி கடைத்தேறிற்று. 1000 திருக்குடன் நன்னீராட்டு செய்வதை விட, 1000 அந்தணருக்கு கோடி கோடியாய் கொடுப்பதை விட, ஒரு ஞானிக்கு ஒரு பகல் நேரத்தில் ஏதாவது கொடுத்தால் அது பலன் மிக்கதாக இருந்து உன்னுடைய பழைய வினைகளை அழித்துவிடும். சொல்றது யாரு? திருமூலர் திருமந்திரம். அகரம் 1000 அந்தணர்க்கு ஈயில் என். எத்தனையோ கோடி கும்பாபிஷேகம் பண்ணன, சிகரம் 1000 செய்து முடிக்கில் என். பகரும் ஞானி பகல் உன் பலத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயந்தானே. திருமூலர் பாடுறார், நானா சொல்றேன். 3000 வருஷம் வாழ்ந்த திருமூலர் சொல்றார். இந்த ஞானிக்கு ஒருவேளை பால் கிடைச்சிது. உடையார் மறுநாளும் பால் கொண்டாந்தார். அதே மாதிரி சாப்பிட 3ஆம் நாளும் பால். கிட்டத்தட்ட 1 வருஷம் வெறும் பால் மட்டும் அவர் கொடுக்க, இவர் அந்த பாலை குடிச்சிட்டு நிம்மதியா இருக்கு. உடையாருக்கு சந்தோஷம். நான் செய்த புண்ணியம், என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே. ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? உடையாருடைய ஓட்டு வீடு இடிஞ்சு போச்சு. எல்லாரும் என்ன சொன்னா, அட்ரஸ் தெரியாத சாமியாருக்கு பால் ஊத்தினாரு, உள்ள வீடும் போச்சுன்னா. நம்ம ஆளுக்கு எதை எதோட சேர்க்கிறதுன்னு தெரியாது. நல்லதுக்கு பலன் தனி, கெட்டதுக்கு பலன் தனி. 2 கணக்கு ஒரு காலும் சமம் ஆகாது. இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். 1000 தப்பு பண்ணிவிட்டு கோயிலில் போய் சகசரநாம அர்ச்சனை பண்ணனா இந்த தப்பு சரியாக போகாது. அர்ச்சனைக்கு பலன் தனி, பண்ணின தப்புக்கு தண்டனை தனி. அதுவும் ஒரு காலும் சமம் ஆகாது. எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னா, என்னமோ அட்ரஸ் தெரியாத சாமியாருக்கு கொண்டு போய் பாலை ஊத்தினா வீடு இடிஞ்சு போச்சு. இவர் அதுக்காக நிறுத்தினாரா? இல்லை. மறுநாளும் பால் கொண்டே கொடுக்க, 3ஆவது நாளும் பால் கொண்டே கொடுக்க, 10 நாள் ஆச்சு. இருக்கிறதுக்கு வீடு இல்லை, என்ன செய்யலாம்? பெண்டாட்டியை பார்த்தார். அம்மா, இந்த கழுத்தில் கிடக்கிற அந்த தாலி சங்கிலியை தாலியோட கலட்டி கொடுக்குறியா? விற்று விட்டு ஏதோ குடிசை வீடாக கட்டிக்குவோம்.
உனக்கு ஒரு மஞ்சள் கயிறு தர்றேன். அந்த அம்மா ஒத்துக்கிட்டா. மஞ்சள் கயித்தை கழுத்தில் கட்டி தாலியை வாங்கி விற்று தோண்டி ஒரு குடிசை கட்ட ஆரம்பித்தார். தோண்டினாரா, 4 ஆள் வந்து தோண்டினாங்களா, போயிட்டாங்களா. ராத்திரிக்கு இவர் வர்றார். என்னமோ பளபளன்னு தெரியுது. தோண்டின இடத்த அழுத்தி இவர் தோண்டினார். ஒரு செம்பு நிறைய தங்க காசு புதையல் கிடைச்சிது. எப்படி இருக்கும்? வீட்டை அருமையாக கட்டி விட்டார். எல்லாரும் என்ன சொன்னா, சாமியாருக்கு பால் ஊற்றினாரு, புதையல் கிடைச்சிருச்சு. என்ன நேத்திக்கு யாரு அட்ரஸ் இல்லாத சாமிக்கு பால் ஊற்றினாரு, வீடு இடிஞ்சு போச்சுன்னு சொன்னானோ அதே ஆட்கள் இப்போ இவருக்கு புதையல் கிடைத்து விட்டது. எப்படி இருக்கும்? நம்ம மக்களே இப்படித்தான். முன்னால் போனால் முட்டுவாங்க, பின்னால் நின்னா உதப்பாங்க, நடுவில் நின்னா இடிப்பாங்க. ஒன்றும் செய்ய முடியாது. சேர்த்து வச்சா கஞ்சேன், செலவழிச்சா ஊதாரி. பணம் கிடைச்சது, உடையார் அருமையாக கட்டி விட்டார். வீடு கட்டின உடனே ஊர் மக்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணனா, மறுநாள் ஆளுக்கு குடங்குடமாக பால் கொண்டாந்துட்டான். எதுக்கு? சாமி குடிக்கிறதுக்கு. குடிக்கிறதுக்கா குளிக்கிறதுக்கா? அவ்வளவு பால் வந்துருச்சு. பார்த்தார் தேசிகர், இனிமே இந்த ஊர்ல நிம்மதியா இருக்க முடியாது, எங்கேயாவது ஓடணும். புறப்பட்டார். கால் போன போக்கில் போனார். திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தார். திருவண்ணாமலையில் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் இனிமேல் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம்.